ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. முதலில் மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஈரானிய ஆட்சியாளர்களிடமிருந்து ஈரானிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பெயரால் அமெரிக்காவால் அந்த நாட்டின் மீது பெரும் போர் ஒன்று கடந்த பிப்ரவரி இறுதியில் தொடுக்கப்பட்ட நிலையில் அந்த போரின் முடிவானது எந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டுமென ட்ரம்ப் ஏற்பார்த்த அமெரிக்க நிர்வாகம் இந்த போரை தொடுத்ததோ, இப்போது அதே ஆட்சியுடன் அந்த நிர்வாகம் ஒரு டீலை, அதாவது ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கும் நிலைமையை தோற்றுவித்துள்ளது. இந்த சமாதான ஒப்பந்தத்தில் தெஹ்ரானும் வாஷிங்டனும் பரஸ்பரம் வெற்றியை உரிமை கோரிக்கொண்டாலும் அமெரிக்காவுக்கு இது ஒரு பயனற்ற போராகவும் ஈரானிடம் ஒரு வகையில் பணியும் வகையிலான விளைவை ஏற்படுத்தும் ஒரு முடிவை உருவாக்கியுள்ளதான விமர்சனங்கள் தற்போது வலுவாகியுள்ளன. இந்த சமாதான ஒப்பந்தத்தின் சைனிங் செரிமனி எனப்படும் ஒப்பமிடும் விழா எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற உள்ள பின்னணியில் ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் எனப்படும் மின்னணு முறையில் ஒப்பமிடப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். மெய்நிகர் வழியில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அமெரிக்க தரப்பில் தானும் துணை அரசுத் தலைவர் JD வான்ஸும், அதேபோல ஈரானிய தரப்பில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாபும் ஒப்பமிட்டுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில், ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷக்கினோ நேற்றிரவு இன்னொரு குண்டை போட்டார். ஒப்பந்தம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என அவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்த செய்தி குண்டை போட்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்கள் எவையும் இதுவரை அதிகாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் நடைபெறும் அந்த செரிமோனியல் சிக்னேச்சர் நிகழ்வுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஹோர்மூஸ் நீரிணையில் கட்டணங்கள் எதுவுமின்றி முன்னரை போல வெள்ளிக்கிழமை அதில் கப்பல்கள் பயணிக்கலாம், அது முழுமையாக திறக்கப்படும் என ட்ரம்ப் கூறிக்கொண்டாலும் ஈரான் ஹோர்மூஸ் நீர்வழியில் ஒரு கட்டணத்தை வசூலிக்கும் வகையில் ஒப்பந்தத்தில் இறுதி நேரத்தில் ஒரு செருகலை தந்திரோபாயமான முறையில் செருகி அதில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகின்றது. சுங்க கட்டணங்கள் என்ற பெயரில் ஈரான் ஏற்கனவே இந்த போர்க்காலத்தில் ஒரு கட்டணத்தை கப்பல்களிடமிருந்து வசூலித்திருந்தது. இப்போது அதே கட்டணம் சுங்க கட்டணம் என்ற பெயரில் இல்லாமல் சர்வீஸ் சார்ஜ் எனப்படும் சேவை கட்டணம் என்ற பெயரில் இன்னும் 2 மாத காலங்களுக்கு பின்னர் நிரந்தரமாகவே வசூலிக்கப்படும் வகையில் ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் தனது அந்த விதிகளை புகுத்தியுள்ளதாக தெரிகின்றது. ஐநாவின் சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் சர்வதேச கடல்வழி போக்குவரத்து விதிகளின்படி சர்வதேச கடற்பரப்புகளில் என்றால் சர்வதேச நீரிணைகளுக்கு எந்த நாடும் வரிகளை வசூலிக்க முடியாது என்ற நியதி உள்ளது. அவ்வாறான நகர்வுகள் கடுமையாக உலகளாவிய ரீதியில் தடை செய்யப்பட்டுள்ளதால் ஈரான் அவ்வாறான ஒரு வரியை தான் அதிகாரபூர்வமாக விதிக்க முடியாது என்பதால் இப்போது அதே வரியை பெயரை மாற்றி கடல்சார் தேவைகளுக்கான கட்டணம் என்ற வடிவில் இந்த ஒப்பந்தத்தில் புகுத்தியுள்ளதாகவும் அமெரிக்காவும் இதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் தெரிகின்றது. எனினும் உண்மையில் இந்த ஒப்பந்தத்தில் இந்த விடயம் இருக்கின்றதா என்பதை எதிர்வரும் வெள்ளியன்று ஒப்பந்த விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டால் தான் தெரிய வரும். ஹோர்மூஸ் நீரிணையால் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்டுவது, அவற்றுக்கு உதவி செய்வது, அவற்றுக்கு பாதுகாப்பு வழங்குவது, மீட்பு நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பது, கடற்சுற்றுச்சூழலை பேணுவது என்ற விடயங்களில் தான் இந்த கட்டணம் அறவிடப்படுவதாக ஈரான் குறிப்பிடும் நிலையில் இந்த விடயத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் ஹோர்மூஸ் நீரிணை மீதான ஈரான் ஓமானிய கூட்டு இறைமையாண்மையை அமெரிக்கா அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதாக கருதப்படும் என ஈரான் வாதம் செய்கின்றது. எதிர்வரும் வெள்ளியன்று பகிரங்கப்படக்கூடிய ஒப்பந்தத்தில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் அது ஈரானுக்குரிய ஒரு மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படும். ஏனென்றால் இதன் மூலமாக ஈரான் ஒரு பொன் முட்டை வாத்தை பெறும். ஏனென்றால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்த சேவை கட்டணம் மூலமாக ஈரானுக்கு கிட்டக்கூடும். கடந்த பிப்ரவரி மாதம் போர்
இடம்பெற முன்னர், அதாவது பிப்ரவரி 20 அன்று ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்துவதற்கு முன்னரான இருந்த நிலவரப்படி கட்டணம் எதுவும் செலுத்தப்படாமல் தான் ஹோர்முஸ் நீரிணையால் கப்பல்கள் பயணித்தன. ஆனால் இனிமேல் சேவை கட்டணம் என்ற பெயரில் ஒரு கப்பல் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரையான அமெரிக்க டாலரை செலுத்தித்தான் பயணிக்க முடியும். இது சேவை கட்டணம் என வருவதாக எல்லாம் செய்திகள் வந்திருப்பது உண்மையில் கப்பல் நிறுவனங்களுக்கு ஒரு பாதகம். கப்பல் நிறுவனங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் அந்த சுமையும் மக்கள் மீது தான் சுமத்தப்படும் என்பதால் இந்த நகர்வின் மூலம் அமெரிக்கா செய்த குளறுபடி நிரூபிக்கப்படும் என தெரிகின்றது. ஆனால் ஈரான் சுங்க கட்டணம் விதிக்காது என தான் எதிர்பார்ப்பதாக இப்போது அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இந்த கட்டணத்தை அறவிடுவதாக ஈரான் குறிப்பிடுகின்றது. இதற்காகத்தான் தனது கேஷ் மற்றும் லாரா தீவுகளுக்கு அருகால் கப்பல்கள் பயணிக்கும் வகையில் ஒரு புதிய வழிமுறையை அது இப்போது சோதனை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கடுமையாக விமர்சித்து வரும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலையும் பாதுகாக்கும் ராஜதந்திரத்தை செய்தமைக்காக இஸ்ரேலிய பிரதமர் தனக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் எனவும், ஈரானிடம் ஒரு அணு ஆயுதம் இருந்தால் போதும் இஸ்ரேல் 2 மணி நேரத்தில் அழிக்கப்படும் என ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் சொல்லிய நிலையில் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் குறித்து தனது 24 மணி நேர மௌனத்தை கலத்த பெஞ்சமின் நெத்தன்யாகு தானும் ட்ரம்பும் எப்போதும் ஒரே கருத்தை கொண்டிருப்பதில்லை என்றாலும் சில விடயங்களில் உடன்படுவதாகவும் பல விடயங்களில் முரண்படுவதாகவும் கூறினார். ஈரானுக்கு எதிரான போர் இஸ்ரேலை அணுக்குண்டு வீச்சு அழிவு அச்சுறுத்தலிலிருந்து காப்பாற்றியதாக சொல்லிய நெத்தன்யாகு ஈரானின் அணு ஆயுத அழிவு அச்சுறுத்தலிலிருந்து காப்பாற்றப்பட்டமை இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தை அவரும் வேறு வழியின்றி ஆமோதிப்பதாக ஒரு வகையில் ஒரு சையை காட்டியிருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு விழுந்த ஒரு பெரும் அடி என விமர்சனங்கள் உள்ள நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானுக்கு $300 பில்லியன் நிதியை விடுவிப்பது குறித்து தமது நிர்வாகம் பரிசீலனை செய்து வருவதாக வெளியான செய்திகளை ட்ரம்ப் மறுத்திருக்கின்றார். இது ஒரு போலி செய்தி எனவும் ஜனநாயக கட்சியினர் தான் இவ்வாறான போலி செய்திகளை பரப்புவதாகவும் அவர் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு அப்பால் இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி அனைத்துலக அணுசக்தி ஆய்வாளர்கள் மீண்டும் ஈரானுக்கு செல்வார்கள் எனவும் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக குறிப்பிடப்படும் பல ஊகங்கள் இல்லை என்றால் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்கும் எதிர்வரும் வெள்ளியன்று ஜெனீவாவில் பகிரங்கப்படுத்தப்படக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் விடயங்களில் என்ன உள்ளது என்பதை அறிய காத்திருக்கத்தான் வேண்டும். தற்போது டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கெடுத்து வரும் நிலையில் நேற்று அவர் பிரெஞ்சு அரசு தலைவரை சந்தித்த போது ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு சர்வதேச சமூகத்திடமிருந்து தனக்கு இனி அதிக உதவி தேவையில்லை என சொன்னமை ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு அடியாக வந்திருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் பிரான்சின் வானந்தாங்கி கப்பலான ஷார்ல்துகோலை 2 அல்லது 3 நாட்களுக்குள் மத்தியதரை கடலில் களமிறக்க முடியும் என பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ள நிலையிலும் பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் தமது தரப்பிலும் துருப்புக்களை இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னர் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் களமிறக்க தயாராக உள்ள நிலையிலும் இந்த கருத்தை தெரிவித்த ட்ரம்ப் அதிக உதவி தனக்கு இனி தேவையில்லை என குறிப்பிடுகின்றார். என்றாலும் சில நாடுகள் ஓரிரு கப்பல்களை அனுப்ப விரும்பினால் அது ஒரு மோசமான யோசனை என தான் நினைக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஒரு கூட்டு பிரெஞ்சு பிரித்தானிய சர்வதேச இராணுவ பணிக்கான தனது முன்மொழிவை ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தி வலியுறுத்திய நிலையில் ட்ரம்ப் அதனை தட்டி கழிக்கும் வகையில் இந்த கருத்துக்களை தெரிவிப்பமை பகிரங்கமாக தெரிகின்றது. இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து இலங்கை நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். முன்னரெல்லாம் போலியான தமிழ் தேசிய பற்றுடன் பேசி குதித்து திரிந்த வடக்கின் சுயேட்சை எம்பியான அர்ச்சுனா இப்போது ராஜபக்சேக்களின் முதுகில் ஏறி சவாரி செய்து இல்லாத பொல்லாத திடீர் கதைகளையெல்லாம் கூறி தமிழ் மக்களை குழப்பு நிலையில் முன்னர் இவ்வாறு ராஜபக்சேக்களின் முதுகில் ஏறி சவாரி செய்த பிள்ளையான் ஆகிய சிவனேஸ்வர சந்திரகாந்தனுக்கு இப்போது புதிய இறுக்கம் வந்திருக்கின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு குரூரமான வழக்கில் கடந்த 1 வருட காலமாக வெளிக்கடை சிறையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது இப்போது 2008 கிழக்கில் T-56 ரக துப்பாக்கிகளால் 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட தொடர் கொலைகளின் பிடி இறுகியுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஏற்கனவே ஸ்ரீலங்கா சிஐடியினரால் 3 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் முதலாவது சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பியோடி தற்போது வெளிநாடு ஒன்றில் வசித்து வருவதாக கூறப்படும் நிலையில் ஏனைய 2 கடந்த வருடம் சிஐடியினரால் அதிரடியாக தூக்கப்பட்டு
தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது அவர்களுடன் சேர்த்து இந்த 5 கொலைகளிலும் 3வது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டுள்ளார். பிள்ளையான் மீதான பிடி இப்போது இறுகியுள்ளது. ஏற்கனவே ஈஸ்டர் தாக்குதல் சதிகளிலும் பிள்ளையான் மீதான குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப பிமல் வீரவன்ச, உதய கமன்பில, சர்வஜன அதிகார கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான திலித் ஜெயவீர, கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டார, ஸ்ரீலங்கா மகாஜனத கட்சியின் தலைவரான அசங்க நவரத்னா மற்றும் மூத்த தெற்கின் ஊடகர் அல்ல என்றால் விரிவுரையாளரான மஹிந்த பத்ரானா ஆகியோர் இந்த முயற்சிகளை செய்வதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பிள்ளையான் மீதான பிடி கிழக்கில் இறுகியுள்ளது. இதற்கிடையே பிள்ளையான் மீது இந்த பிடி வர அனுராதபுரத்தில் 11 வயது பெண் பிள்ளையை பலமுறை வன்புணர் செய்த குற்றச்சாட்டு சந்தேகத்தில் உள்ள முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி எனப்படும் 8 புனித பௌத்த தலங்களின் பொறுப்பாளராக இருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் இன்று ஸ்ரீலங்கா அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் தனது உதிர மாதிரியை கொடுத்ததாக தெரிகின்றது. குறித்த சிறுமியால் மறைத்து வைக்கப்பட்ட உதிரக்கரைகள் படிந்த சில ஆடைகள் புதைக்கப்பட்ட நிலையில் இப்போது மீட்கப்பட்டு அவை அரச ரசாயன பகுப்பாளர் திணைக்களத்தில் ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அந்த ஆடைகளில் மேற்கொள்ளப்பட்ட DNA எனப்படும் மரபணு பரிசோதனையில் சிறுமியை விட வேறு ஒருவரின் DNA அந்த ஆடையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அது குற்ற சந்தேக நபராக குறிப்பிடப்படும் பல்லேகம ஹேமரத்ன தேரருடையதா என்பதை ஆய்வுக்குட்படுத்த இந்த உதிர மாதிரி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உதிர மாதிரி மூலமான DNA பரிசோதனைக்காக இப்போது நகர்வுகள் இடம்பெறுகின்றன. பல்லேகம ஹேமரத்ன தேரரிடம் இன்று எடுக்கப்பட்ட உதிரத்தின் DNA மாதிரிகள் குறித்த சிறுமியின் உடையில் உள்ள ஐயத்துக்குரிய DNA-உடன் பொருந்தினால் குற்றம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் குறித்த சிறுமியுடன் உடல் ரீதியாக தொடர்பட்ட விடயம் உறுதியாக நிரூபிக்கப்படும். இதன் மூலமாக பல்லேகம தேரர் சிக்குவார் என்பதும் எதிர்பார்க்கப்படும் ஒரு விடயம். இதற்கு மாறாக இந்த DNA மாதிரிகள் பொருந்தி கொள்ளவில்லை என்றால் சந்தேக நபராக உள்ள குறித்த தேரரின் நிரபராதி தன்மை நிரூபிப்பதில் இந்த சோதனைகள் உதவி செய்யக்கூடும். இந்த தேரரை விடுவிக்க உயர் மட்டத்தில் எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் இடம்பெறும் நிலையில்தான் இப்போது இந்த உதிர மாதிரி இன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட இந்த பிக்கு தற்போது பிணை விடுதலையில் இருப்பதும் அவரது பௌத்த தகுதி நிலைகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தமிழகத்தில் முதல்வர் விஜயின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெரும் குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அதற்கு ஏற்ற வகையில் சம்பவங்களும் இடம்பெறுகின்றன. கும்மிடிப்பூண்டியில் 3 வயதான குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவமும் அண்மைய நாட்களில் தமிழகத்தில் அடுத்தடுத்து 11 சிறுமிகள் மற்றும் இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்வுகளும் மாநிலம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அரசியல் கட்சிகளெல்லாம் முதல்வர் விஜயின் ஆட்சியை இந்த விடயத்தில் கடுமையாக மறுத்தெடுக்கின்றன. போராட்டங்களும் இடம்பெறுகின்றன. முதலமைச்சரால் ஆரம்பிக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த அதிர்ச்சிகரமான பாலியல் வன்புணர்வு மற்றும் துன்புறுத்தல் சம்பவங்கள் வருகின்றன. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். பீகாரி குடும்பம் ஒன்றின் இந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சந்தேகத்தில் இன்னொரு பீகாரி இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருவருமே பீகாரி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மயக்க நிலையில் இருந்தது. குழந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பிறப்பு உறுப்பு மற்றும் அதன் மலவாசல் பகுதி அதிகம் இந்த பாலியல் வன்புணர்வால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட விடயங்களெல்லாம் மருத்துவமனை சொல்லியிருக்கிறது. ஆகையால் இது மிக அதிர்ச்சியூட்டும் ஒரு சம்பவம். அதில் முதல்வர் விஜயின் ஆட்சியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது அவருக்கு பெரும் சங்கடத்துக்கும் ஒரு சிக்கலுக்கும் உரிய விடயமாக இருக்கின்றது. இந்த சம்பவம் இடம்பெற்ற கும்மிடிப்பூண்டி தொழிற்பேட்டையில் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் உறுதியளித்தது போல பெண்களின் உரிமை தொகையை 2500 இந்த மாதமும் உயர்த்தி வழங்கவில்லை என்ற விமர்சனங்களும் வந்துள்ளன. நேற்று இந்த மாத தொகை வைப்பிலிடப்பட்டது. இந்த தொகை திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட 1000 ரூபாயாக இருந்த நிலையில்தான் விஜய் தேர்தல் பரப்புரையில் உறுதியளித்தது போல இந்த தொகை இன்னமும் 2500 உயர்த்தப்படவில்லை என்ற விமர்சனங்களை பெண்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.